ஹாய் ஒரு ஒன். ஸோ மணி 1:30 ஆகுது. அதுக்காண்டியே ஒரு லைக் போடுங்க. நான் எதுக்குடா 1:30 மணிக்கு லைக் போடுறேன்னு நினைப்பீங்க. என்னோடய ஹார்ட் ஒர்க்காக போடுங்கப்பா. லைக் போடுங்க. அண்டு வாட்ஸ்அப் சேனல் லிங்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அடுத்த வர வீடியோஸில் ரொம்ப முக்கியம், கரியர் கைடன்ஸ் எல்லாம். அண்டு லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, லைக் போட்டால் தான் தெரியும். இந்த வீடியோட ஸ்பெஷாலிட்டி சொல்லிடுறேன். 2 மார்க் 3 மார்க். அதை என்ன சார் நீங்கள் போடுறதான் போடுவீங்க, எல்லாமே போடுவீங்க. 2 மார்க்கும் 3 மார்க்கும் பிரித்து கொடுத்துருக்கேன். இப்போ பிரித்து கொடுக்கும்போது உங்களுக்கு ஷார்ட் ஆகிடும். மொத்தமாக நான் இங்கே சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் கேளு. ஃபஸ்ட்டு சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்டு சாப்டர், ஃபோர்த் சாப்டர், 8th சாப்டர், 11th சாப்டர், 12th சாப்டர். இது குட்டி சாப்டர். ஓகேவா? இப்போது ஸ்மால் சாப்டர்ஸ். இந்த ஸ்மால் சாப்டர்ஸ் மட்டும் படித்தா, சரியா, ஸ்மால் சாப்டர்ஸ் மட்டும் படித்தா நல்லா கிடைக்கும். 6 2 மார்க் 6 3 மார்க்கே எழுதலாம். இருந்தாலும் நான் உனக்கு கம்மியாக 5 2 மார்க் அப்படின்னு வைக்கிறேன், 5 3 மார்க் அப்படின்னு வைக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக 6 எழுத முடியும். அப்போ ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க இந்த 7 சாப்டர் மட்டுமாவது கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். 6 எழுதலாம். சரி, ஏதோ டைட் ஆச்சுன்னா. அண்ட் மீதி இருக்க பெரிய சாப்டர்ஸில் நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் நல்லா கேளு. கண்டிப்பாக அதுலேயுமே ஒன்று ஒன்று எழுதிடலாம். அது எந்த மாதிரி சாப்டர்னா 10th சாப்டர் ஈஸி. அண்டு 6th 5th நீ விட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அண்ட் 7th வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நீ வந்து மிட்டமுக்கு படிச்சுக்கலாம், அது சொல்கிறேன். அண்ட் 9th சாப்டர் விட்டுருவீங்கள, நான் ஒரு அதிசயத்தை காட்டுறேன். வெறும் 10 சம். அதே மாதிரி 5th 6thலேயும் சில விஷயங்கள் சொல்கிறேன், முடிஞ்சால் ஃபாலோ பண்ணு. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த 7 சாப்டர் சொல்லிவிட்டு தான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப படிக்க முடியாதவங்களுக்கும் ஹேண்டி இப்படி எழுதுறதுக்கு, அண்ட் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹேண்டி. ஏன்னா எல்லா சாப்டர் கம்ப்ளீட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டுருப்பீங்க. இப்படி பிரித்து பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் நாங்கள் தான் சார் போட போகிறோம். இன்னும் இல்லை, பிரித்து பார். 2 மார்க் ஒரு செக்டர் இருக்கும், 3 மார்க் ஒரு செக்டர் இருக்கும். மேட்ரிக்ஸ்னால் ஒரு மாடல் எடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் போடுவேன், அவ்வளோதான். ஸோ உனக்கு ஈஸியாக பிரிக்கலாம். பெரிய பெரிய சாப்டர்ஸ் அப்படிங்கும்போது உனக்கு ஈஸியாக பிரித்து பார்த்தா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட் சாப்டர் 1.1ல் இதெல்லாம் தான் 2 மார்க், இதெல்லாம் தான் 2 மார்க். 1.2ல் மைனர் மெத்தட். வேறு எதுவுமே கிடையாது, வேறு எதுவும் கேட்கறதில்ல. அதனால் அதிகமாக 2 3 மார்க் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பப்ளிக்கில் அப்படி கேட்டாங்க. ஸோ ஒருவேளை ஒரு 2 மார்க் 3 மார்க் வந்துச்சா இதுதான் பாசிபிலிட்டி. 3 மார்க் வந்து 1.1ல் அந்த அஜ்ஜு கொடுத்து ஏ இன்வர்ஸ், அஜ்ஜு கொடுத்து ஏ, அதுக்கப்புறம் நிறைய ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், சின்ன சின்ன ஃபார்முலாஸ். 1.2ல் ரேங்க்கு காஸ் ஜார்டன் ஃபஸ்ட் சம் மட்டும் தான். 1.3ல் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் ஈஸி. 1.4ல் கிராமர் ரூல் ஈஸி. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ஸை மட்டும் பார்த்துக்கோ. 1.6ல் நோ சொல்யூஷன். சத்தியமாக சொல்கிறேன், இது எவனாவது பார்க்காம போனீங்கன்னா அவ்வளோதான், வேஸ்ட். ஸோ ஏன்னா இது ரொம்ப ஈஸியான சாப்டர். அது ஒரு 2 மார்க் 3 மார்க் எழுதிடலாம். என்ன அஜ்ஜு கண்டுபிடிக்க தெரியணும், கொஞ்சம் பார்த்துக்க. அடுத்து செகண்ட் சாப்டர் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி எல்லோரும் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போது செகண்ட் சாப்டர் பெருசுன்னு நினைப்பீங்க. ஆனால் பாருங்கள், பிரித்து பாருங்கள். 2 மார்க்கும் 3 மார்க் ஈக்குவலாக இருக்குது. ஏன்னா ரொம்ப பேசிக்கான ஒரு சாப்டர். ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட காஞ்சிகேட்டு, மாடு, அதுக்கப்புறம் ஐ சம்மு, இதெல்லாம் வரனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது, கொஞ்சம் நிறையா இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஈஸியான ஒரு சாப்டர் இது. பாருங்கள், 2 மார்க் 2.1, 2.3, 2.4 3 சம் தான். 2.5ல் ஒரு 5 சம்மு, 2.6ல் ஒரு 3 சம்மு, 2.7ல் ஒரு 2 சம்மு. ஸோ 2 மார்க் இவ்வளோ தான் இருக்குது. 3 மார்க் பாருங்கள், ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி 3 மார்க். 2.2ல் 2 சம்மு, 2.4ல் ரொம்ப முக்கியம், 2.5ல் ரொம்ப முக்கியம். இப்போ புரிஞ்சிருக்கும்ல 2.4 5ல் ஏன் கேட்குறான். 2.4 5ல் நிறைய கேட்குறக்கு அவங்களுக்கு கேள்வி இருக்கனால தான் அதிகமாக அதில் கேட்டுகிட்டே இருக்காங்க, பார்த்துக்கோங்க. 2.5ல் வர சம்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். 2.6ல் கார்ட்டீசியனில் 3 சம்மு, 2.7ல் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 சம்மு அட்லீஸ்ட் பார்த்துருப்போங்க. 2.8ல் வந்து 4 சம், அந்த 4மே ப்ரூவ் தட் சம்மு. அண்ட் எக்ஸாம்பிளில் இந்த சம் கட்டாயமாக இந்த வருஷம் 2.78ல் பாருங்கள், ஏதோ ஒன்று கேட்க போகிறான். ஃபஸ்ட்டில் தான் மேலேருந்தே கேட்பான், இதுலேருந்து ஒன்று கெட்டுரும். ஸோ அதனால் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எதுவுமே விடாத. ஓகே, படிக்க முடியாத பையனுக்கு ஏதாவது கொடுப்பீங்களான்னு சரி, இதில் என்னத்தை போய் கொடுக்குறது, இதுதான் ஒரு அதாவது மென்ஷன் பண்ண முடியாது. ஸோ செகண்ட் சாப்டர். தேர்டு சாப்டர் குட்டி சாப்டர். 2 மார்க் வந்து 3.1, 3.2, 3.3 இவ்வளோ தான். இதில் 3.1ல் ஒரு 4 சம்மு, 3.2ல் ஒரு 4 சம்மு, 3.3ல் 2 சம், அவ்வளோதான். 2 மார்க் கம்மி தான். 3 மார்க் கட்டாயமாக 2 மார்க் 3 மார்க் வரும். கட்டாயமாக 3 மார்க் வந்து பார்த்திங்கன்னா 3.1ல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, பார்த்துக்கோங்க. 3.2ல் ஈஸி, 3.2ல் ஈஸி. 3.6 ஈஸியான லெசன், ப்ளஸ் மைனஸ் மாற்றி போட்டு போகிறது. 3.3 வந்து பார்த்திங்கன்னா சால்வ்னு ஒரு சம் கண்டிப்பாக வரும். அப்புறம் ஏபி ஜிபி அந்த சம்மு. அடுத்து 3.5ல் 2 சம். ஸோ தேர்டு சாப்டர் ஒரு ஈஸியான சாப்டர், சீக்கிரமாக முடிச்சலாம், பார்த்துக்க. அடுத்தது 4th சாப்டர். உனக்கு இது வியூவாக தான் தெரியல, ஆனால் நான் சொல்கிறது அப்படி கேட்டுக்க. 4.1, 4.2, 4.3ல் வேல்யூ கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் 2 மார்க். tan inverse of tan, sin inverse of sin, tan pi/3, tan pi/4, tan inverse of √3, tan inverse of cos inverse of 1/2. இந்த இது வேறு எதுவுமே பெருசாக இல்லை இதில். 3 மார்க்கில் தான் ரெண்டு வருது. cos inverse of 1/2 ப்ளஸ் sin inverse of 1 அந்த மாதிரி.
ரெண்டாவது வந்து ப்ராப்பர்ட்டி வச்சு யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி சம்ஸு. ஸோ ப்ரூவ் சம்ஸு. 4.1 சைனு காசில் ஒரு 4 சம்மு, 4.3 டேனில் ஒரு 4 சம்மு, 4.4லையும் ஒரு 4 சம்மு. அது ஈஸி. 4.4 இது 3 போட்டிங்கன்னா 4.4 ஈஸி. 4.5ல இந்த 2 சம் பார்க்காம போகிறத வந்துட்டு தான் இருக்குது. ஸோ 4th சாப்டர் ஒரு சின்ன சாப்டர், அதையுமே பார்த்துருக்கு. எல்லாமே ஒரே மாதிரி தான் 4th சாப்டரில். ஓகே, அடுத்து 5th சாப்டர், 8th சாப்டர். எடுத்தோன்னே ஏன் 8 போயிட்டேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு சின்ன சாப்டர் சொல்லிடுறேன். 8th சாப்டர் போகிற அதோட சின்னது. 2 மார்க்கு 8.2ல் தான் வரும். ஏன்னா அதில் தான் கேட்கறக்கு இருக்குது உங்களுக்கு. 8.4ல் 2 கணக்கு தான் இருக்குது. 8.7ல் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோஜினியஸ் ஒன்றுமே கிடையாது 2 மார்க். அப்போ 2 மார்க் 8th சாப்டரில் வருதுன்னா அது இதுதானே. 3 மார்க் வந்து 8.1ல் கொஞ்சம் அந்த பெரிய பெரிய சம்ஸ் இருக்கும், அதை பார்த்துட்டு அந்த 6, 7 ரொம்ப இம்பார்ட்டன்ட். 8.2ல் 4, 10, 11 இருக்கிற 3 மார்க். 8.4ல் 2 சம். 8.5ல் கண்டிப்பாக இந்த வருஷம் ஒரு சம் வரப்போகுது. லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபார்முலா படிச்சு வச்சுக்கோ. டிஃப்ரென்ஷியல்ஸ், லீனியர் அப்ராக்சிமேஷன்ஸ் இருக்குது, 2 இருக்குது. லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபார்முலா படிச்சு வச்சு கண்டிப்பாக இருந்து வரும். ஸோ 8th சாப்டர் ஒரு சின்ன சாப்டர் முடிச்சு தள்ளிடு. அடுத்தது சாப்டர் 11. 2 மார்க் தனியாக கொடுத்துருக்கேன், 3 மார்க் தனியாக கொடுத்துருக்கேன். 2 மார்க்கு 11.1 ஜென்ரலாக போடுறது இன்வர்ஸ் இமேஜ். 11.5 11.6 இந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறது. 11.3ல் கே கண்டுபிடிக்கிறது தான் அந்த லட்சத்தை எழுதியிருக்கேன். 11.3 எக்ஸாம்பிள். 11.13 எக்ஸைஸ் 11.5ல் ஃபஸ்ட் ஒன் வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் NX கேக்கு எடுத்துருவாங்க, கே கொடுத்துருவாங்க, அந்த ஃபார்முலாவில் போட்ட ஆன்சர். 11.4ல் இந்த மூணு சப்டிவிஷன். ஸோ மீன் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. மீன் வேரியன்ஸ்னு கேட்டால் 3 மார்க்கு, வெறும் மீன் கேட்டால் இந்த சப்டிவிஷன்ஸ் பார்த்துக்கோ அது கேட்குறாங்க. ஸோ இவ்வளோ தான் 2 மார்க். 3 மார்க்கில் 11.1 ஈஸி, அது இன்வர்ஸ் இமேஜ் கண்டுபிடிக்கிறது. 11.2 வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க ஈஸி. 11.3ல் கே கண்டுபிடிக்கிறது மட்டும் கேட்பாங்க. ஃபைண்ட் கே, இந்த சப்டிவிஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. 11.4ல் வந்து பார்த்தீங்கன்னா 3, 4, 5, 6 போட்டு பார்க்கணும். எக்ஸாம்பிள் 11.18. 11.5ல் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஈஸியான சம்ஸ் தான். எல்லாம் டேரெக்டாக எக்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க, PQ கொடுத்துருவாங்க, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி போட வேண்டியது. 12th சாப்டர் பாருங்கள். 2 மார்க்கு இது. 2 மார்க்கு 12.1ல் இவ்வளோ இருக்குது, 12.2ல் இருக்குது. அப்போ 12th சாப்டர் 2 மார்க் கேட்டால் ஒரு 5 2 மார்க் தான் இருக்குது, பார்த்துருக்கு. 3 மார்க்கில் ட்ரூத் டேபிள் கண்டிப்பாக ஒன்று வரலாம். 5 மார்க்கில் கேட்கலாம். அது இதுதான். எல்லா எக்ஸாம்பிளும் ஒரு கண் வச்சுக்க. ஏன்னா எக்ஸாம்பிள்லேருந்து ஒரு குடுக்கமாக கேட்கலாம். 12.1ல் 3 மார்க் இவ்வளோ இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கணும். எக்ஸாம்பிள் இருக்குது. தீரம் படிக்காமல் போயிடுறாரு. ஒருவேளை தீரம் வந்துட போகுது. தீரம் நிறைய பேர் படிக்க மாட்டேன். 12.1 12.2. ஸோ இப்போ 7 சாப்டர் சொல்லியாச்சா. இவ்வளவும் படிச்சிட்டிங்கன்னா, இவ்வளவுன்னு பெருசாக சொல்கிறோம், ஒரு வருஷம் படிக்கிறீங்க, கண்டிப்பாக இந்த 7 சாப்டர் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உன்னால் சர்வே பண்ண முடியும். ஓகே சார், ரொம்ப வீக்காக இருக்கேன், எனக்கு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால், இந்த 7 சாப்டரில் ஃபஸ்ட்டு சாப்டர், 8th சாப்டர், 12th சாப்டர், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு உனக்கு ஈஸியான சாப்டர் எடுத்துக்கோ. அந்த 7 சாப்டர் மொத்தம் 4 சாப்டர். ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், 12, 1, 8 எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சாப்டர் எடுத்துக்க. 4 சாப்டர் நான் கொடுத்த ஃபுல்லாக படிச்சிங்கனாலே 3 2 மார்க் 3 3 மார்க் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக செகண்ட் சாப்டர் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக எழுதிடலாம். ஓகே, ஸோ அட்லீஸ்ட் அதையாவது பண்ணுங்க. ஓகே, 5 மார்க்கில் நான் எழுதுறதுக்கு நான் காலையிலே சொல்லிட்டேன். சாப்டர் 5 5.1 இது ஆக்சுவலாக வந்து யாருக்காக அப்படின்னா, சரி நான் படிப்பேன், நீங்கள் வந்து 2 மார்க் சொல்லிட்டீங்க, பெரிய சாப்டரில் எனக்கு என்ன பண்ணலான்னு கேட்குறீங்க. 5, 6ல் சொல்லிடுறேன், முடிஞ்சா பாரு, முடியலன்னா விட்டுரு. ஆனால் நல்லா படிக்கிறவன் இருப்பான் பாரு, 85 எப்போ எடுக்கணும், 95 எப்போ எடுக்கணும், சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறேன். 5th சாப்டர் நான் கொடுத்தது எல்லாம் பார்த்துரு. ஓகே, படிக்க முடியாதவன் அட்லீஸ்ட் 5.1ஆவது பார்த்துட்டு போ. அது ரொம்ப பேசிக்கு. டயாமீட்டர், சென்டர் ரேடியஸ், டேஞ்சன்ட் நார்மல், அந்த ஃபார்முலா படிச்சுட்டு போனால் எக்ஸசைஸ் போட்டாலே எக்ஸாம்பிள் கண்டில் பார்த்தா போகும். அடுத்து 5.2ல் பேரபோலிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது, எலிப்ஸ் ஈக்குவேஷன் செம ஈஸி. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஃபார்முலா தெரிஞ்சால் கன்வர்ஷன் பண்ணி போயிட்டே இருக்கலாம். 5.4ல் இந்த 3 சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் 5.5ல் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 5 மார்க்லேயே நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் 5.5ல் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் இதுதான் 5th சாப்டர். 5th சாப்டர் ஈஸி, பார்க்க தான் பெருசாக இருக்கும். இன்னும் இந்த ஃபார்முலா படித்தாதான் இது போட முடியும். எலிப்ஸ், ஹைப்பர்போலா, பேரபோலா முடிஞ்சால் படி, முடியலன்னா அட்லீஸ்ட் 5.1ம் இந்த 5.4ம் அந்த 5.5ல் 4 எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம். 5.2 விட்டாலும் 6th சாப்டர் இந்த தீரம் பார்க்காம போயிடுறத வந்துக்கிட்டே இருக்குது. 6.4 எக்ஸாம்பிள் 3 மார்க்கில் கேட்டுருங்க. ஒர்க் டன் டார்க் பார்த்துரு, கண்டிப்பாக இந்த வருஷம் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. 6th சாப்டரே விட்டாலும் பரவாயில்ல, 6.1ஆவது பார்த்துருப்போம். 6.2ல் வந்து பார்த்திங்கன்னா ஓப்ளானர் பேரலோபைப்டு இந்த கான்செப்டை பயன்படுத்தி தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. அடுத்த 6.3 வந்து பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் ப்ரூஃப் சம் இருக்கோ பாக்ஸ் 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 போட்டு 6.2 6.3 இருக்கோ அதெல்லாம் போட்டு பார்த்துட்டு அது வந்துக்கிட்டே இருக்குது. இந்த 6.3ல் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ட்ரிபிள் ப்ராடக்ட் ஈஸி. 6.4ல் தான் அதிகமாக 2 மார்க் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டெல்லாம். ஸோ நான் கேட்குறது மட்டும்தான் நான் கொடுத்துருக்குறேன், அதை பார்த்திங்கன்னா போதும். 6.5ல் 2 சம் கொடுத்துருக்கேன் பார்த்துக்க. 6.6ல் வந்து பார்த்திங்கன்னா பிளேன் ஈக்குவேஷனில் அட்டம்ப்டை கேட்ட சம்ஸு அண்ட் அது ரிலேட்டடான எக்ஸாம்பிள்ஸ். அப்புறம் ஆங்கிள் பிட்வீன் லைன் பிளேன், ஆங்கிள் பிட்வீன் 2 பிளேன், பேரலல் பிளேன், இந்த மாதிரி சம் ஒரு 5 சம் இருக்குது கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். வெக்டர் அல்ஜிப்ரா படிக்க முடியாதவங்க இதை மட்டுமாவது பார்த்துட்டு போங்க, போதும் எழுதிடலாம். ஓகேவா? கம்பல்சரி முதல்ல கொண்டு போய் நம்ம கான்செப்ட் வச்சு எழுதிடலாம். ஓகேவா? ஸோ அதனால் சாப்டர் 6 எழுதிடலாம்.
சரிங்க சார் சாப்டர் 5 6 விட்டுறேன், அதனால் எதாவது பிரச்சனை ஒரு பிரச்சனை வராது. கம்பல்சரி வந்தால் மட்டும்தான் பிரச்சனை. இப்போ கம்பல்சரி வந்து உனக்கு அதுலேருந்து கேட்குறான்னா கான்செப்ட் புரியாமல் ஒன்றும் எழுத முடியாது. சாப்டர் வாரியாக ஃபார்முலா படிக்கலாம் ஒன்றும் எழுத முடியாது. அதான் சொல்கிறேன். கம்பல்சரியில் அது வரும், அதான் பிரச்சனை. சாப்டர் 7 இது மிட்டம்கே படிச்ச சாப்டர் 7.1 7.2 ஒன்றுமே கிடையாது. 7.2 அடிக்கடி 2 மார்க் கேட்குறான் பார்த்துக்க. 7.3 ரோல்ஸில் அந்த ஃபஸ்ட் சம், 7.4 மெக்லாரன் சீரிஸ் பார்த்துக்க. 7.5 எல்லா பிட்டால் ரூலில் என்ன சார் இவ்வளோ சம் எழுதிருக்கீங்கன்னா எது கேட்பானே தெரியாது. குட்டி சம்ஸ் நல்லா பார்த்துக்க. அண்ட் பெரிய செகண்ட் டைப்பில் அந்த ஃப்ராக்ஷன் வர டைப்பில் எது வேணாலும் கேட்கலாம். பட் பவர் வர டைப் இருக்குது தெரியுமா, அதுலேருந்து ஏதாவது 5 மார்க் கேட்கலாம். ஸோ எல்லாமே கொடுத்துருக்கேன். 7.6 நியாயமாக சொல்கிறேன், இதையா எக்ஸாம்பிளையாவது பார்த்துட்டு போ, அது ரிலேட்டடாக ஏதோ ஒன்று கேட்க தான் போகிறான். 7.8 1 2 3 இவ்வளோ தான். 7th சாப்டர் ஆல்ரெடி படித்ததுனால ஈஸி. ஸோ அதனால் 7th சாப்டர் யாரெல்லாம் படிக்கலாம், இந்த 85 80 எடுக்கிறவன் நல்லா படிக்கிறவன் எல்லாம் எடுத்துக்கலாம். ரொம்ப முடியாதவங்க முதல்ல சொல்லிட்டேன். அண்ட் இன்னும் ஓரளவுக்கு 3 கேட்டகரியை பிரிச்சுக்க. இன்னும் நான் ஓரளவுக்கு படிப்புங்க சார், எனக்கெல்லாம் பிரச்சனை நிறைய படிக்க முடியாது அப்படின்னா 7 சாப்டர் புரிஞ்சுதா. அடுத்து 10th சாப்டர் இருக்கிறதுலே ஈஸியான சாப்டர் தான் இதுதான். 2 மார்க் வந்து ஆர்டர் அண்ட் டிகிரி ஈஸி. 10.2 ஒரே ஒரு சம், அந்த 4 சப்டிஷன் இருக்கும். 10.3 இந்த 2 சம், 10.4 3 சம், 10.5 ஒரே ஒரு சம். ஸோ இது ஆர்பிட்டரி எலிமினேட்டிங் கான்ஸ்டன்ட், இதுவும் அதே மெத்தட் தான். 10.5 அந்த 4th ஃபஸ்ட் ஒன். சத்தியமாக சொல்கிறேன் 2 மார்க் இவ்வளோ தான் இருக்கனால கேட்காமையும் போகலாம். அதனால தான் ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் மாறி மாறி வருது. ஏதோ ஒன்று தான் கேட்குறாங்க. 3 மார்க்கில் வந்து கம்பல்சரியாக இது வந்து 2 டைம் கேட்டதுனால இங்கே கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த சம்மை பார்த்துட்டு போயிருங்க. எப்படி கேட்பாங்கன்னா இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்து ஆர்பிட்டரி எலிமினேட்டிங் கான்ஸ்டன்ட் ஏபிசி இந்த மாதிரி கொடுத்துட்டு ஃபைண்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி போடணும். இதை பார்த்து வச்சுக்கோ. 3 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண ஆன்சர் வந்துடும். ஸோ ஏபிசி எலிமினேட் ஆகணும், அதான் கான்செப்ட். 10.2 தேர்டு சம் ஈஸி. 10.3 வந்து இந்த 3 சம். 10.4 10.3 ஒரே கேட்டகரி சம், டிஃபரன்ஷியேஷன் பண்ண தெரிஞ்சால் போதும். இது அதோட ஈஸி. 10.4 ப்ரூஃப் அவனே கொடுத்துருப்பான். 10.5 5 சப்டிஷனுக்கு பார்த்துரு. 10.11 10.2 10th சாப்டர் சத்தியமாக சொல்கிறேன், ஃபஸ்ட் டைம் படிக்கிறேன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் ஆல்ரெடி ஓரளவு டச் பண்ணியிருக்கேன்னா ஈஸி. 9th சாப்டர் வர கடைசியாக வச்சுருக்கிறேன். எவ்வளோ இருக்குது 2 மார்க் என்ன ஒரு 5-6 2 மார்க் இருக்குமா. 3 மார்க் எவ்வளோ இருக்குது, மிஞ்சி போனால் ஒரு 7-8 இருக்குமா. இந்த சம்ஸை தான் நான் 2 மார்க் 3 மார்க்குன்னு சொன்னேன். இப்போது 3 மார்க் செக்ஷனுக்கு வரேன். இப்போ 3 மார்க் செக்ஷனில் இந்த எக்ஸாம்பிள் இருக்குது பாரு, 9.8 9.25 9.26 9.29. இது சத்தியமாக சொல்கிறேன் ஏதோ ஒன்று கேட்டுருவாங்க. ஸோ கட்டாயமாக இதுலேருந்து ஒன்று பார்த்துட்டு இதில் 4மே பார்த்துப்போ ஏதோ ஒன்று கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 9.3 ஃபஸ்ட்டில் தேர்டு ஃபஸ்ட் ஒன் அது பார்க்கலைனாலும் எனக்கு பரவாயில்ல, 10th சம் பார்த்துட்டு போயிரு, ஏன்னா அது கேட்டிருக்காங்க. அண்ட் 9.42 9.41 சேர்த்தி பார்த்துக்க, அவ்வளோதான். 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பார்த்துக்க, ஓகேவா. 2 மார்க் பொறுத்த வரைக்கும் 9.6 ஃபஸ்ட் சம் மட்டும் போது, எக்ஸாம்பிள் 9.38 9.6 ஃபஸ்ட் சம் மட்டும் போகுது. நம்பர் ஒன்றுமே சொல்லலை, ஈஸியான சம்ஸ் தான் சொல்லியிருக்கேன், ஓகேவா. கூடவே 9.9 ஒரு 2 எக்ஸாம்பிள் இருக்குது, அது மட்டும் அந்த ஏரியா ஆஃப் சர்க்கிளும் நான் எழுதி பிடிஎஃப் தந்துடுறேன். வால்யூம் ஆஃப் சர்க்கிள்னு சொல்லிட்டு ஒன்று கேட்குறேன். அண்ட் ரைட் சர்க்கிளில் போகணும்னு சொல்லிட்டு வால்யூமில் இருக்கும் 9.9 ஃபஸ்ட் 2 சம், அதையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா சூப்பர். இவ்வளோ தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு 5 6 விட்டால் கூட பரவாயில்ல. நான் சொல்கிறது யாருக்குன்னா தேர்டு கேட்டகரி, அதாவது 85க்கு மேலே எடுக்கிற பசங்களுக்கு. 90க்கு மேலே எடுக்கணும், எல்லாமே படிக்கணும், சரியா. ஸோ அப்போது கண்டிப்பாக வந்து ஒரு 2 கேட்டகரியை பிரிச்சிருப்பான். முடியல அப்படின்னா அந்த 7 சாப்டர் அது படித்தாலே எவ்வளோ எழுதலாம், 5லேருந்து 6 5லேருந்து 6 12 சாப்டரும் பார்க்கணுன்னா பார்த்துக்க. இல்லை சார் 5 6 மட்டும் விட்டுட்டு போனீங்கன்னா கம்பல்சரியில் ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான், நான் சொல்லிவிட்டேன் எல்லா கேட்டகரிக்கும். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக சொல்கிறேன், இது மட்டும் அது ஒழுக்கமாக படிச்சுட்டு போங்க. தேங்க்யூ.